ஸ்பீட்வே எஜுகேஷன் அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வழமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது, அதில் எப்படி நீங்கள் புள்ளிகள் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் ஒரு டியூட்டோரியலாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்பீட்வே எஜுகேஷன். முதலாவது உங்களுடைய மொபைலில் நீங்கள் உங்களை கூகுளை ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ கூகுளில் போனதும் எங்களுடைய வெப்சைட்டான www.speedwayeducation அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். education.com இதை நீங்கள் சர்ச் பண்ணதும் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் எங்களோட வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் எங்களோட தொடர்புகளுக்கு அப்படிங்கிற ஆசிரியரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். இது முற்றிலும் ஒரு இலவசமான ஃப்ரீ எக்ஸாம் தான். இந்த இடத்துல முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கும் ஆன்லைன் ஃப்ரீ எக்ஸாம் பதிவுகள். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் இந்த பதிவுகளை செய்யலாம். ஏனைய நேரங்களில் இந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆகிருக்கும், இது ஒர்க் பண்ணாது. இப்போ மட்டும் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்குது. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணதும் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது இங்கே தோன்றும். அதாவது ஸ்பீட்வே கியூஸ் அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டும். அப்போ இதில் நாங்கள் ஒரு மாணவர் பெயரை பதிவு செய்யலாம். உதாரணமாக இங்கே நான் என்னுடைய பெயரை பதிவு செய்கிறேன், SANGARES. ஸோ சங்கரேஷ் அப்படின்னு என் பேரை நான் பதிவு செய்திருக்கேன் பாருங்கள், SANGARESன்னு. அடுத்து என்னுடைய பாடசாலையை பதிவு செய்யணும். அப்போ இங்கே நான் என்னுடைய பாடசாலையை PTMB அப்படின்னு பதிவு செய்திருக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தா தெரியும், ஏற்கனவே இங்க PTMன்னு ஒரு பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் நான் பதிவு செய்தது வந்து ஆங்கிலத்துல கேபிட்டல் எழுத்துக்கள், PTMங்கிற கேபிட்டல் எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கேன். என்னுடைய பேர்ல நான் இன்சல பயன்படுத்தல, வெறுமனே சங்கரேஸ் அப்படின்னு மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய ஒரு மொபைல் நம்பரை நான் கொடுத்துக்கொள்றேன். இது வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படும். எந்த சந்தர்ப்பத்தில் இந்த மொபைல் நம்பர் வந்து சீக்ரெட் அவுட் ஆகாது. இது வந்து சர்வரில் இருக்கனால இதுல உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஏன்னா இந்த மொபைல் வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் இதை யூஸ் பண்ணுது. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த பேரை இந்த இது ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு காரணம் ஏற்கனவே இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால எனக்கு இது அலோவ் பண்ணலை. அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வேற ஒரு நம்பரை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ன்னு வந்துருக்கு. இப்போ வியூ ஆல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது இங்கே எத்தனை மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் 200 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வாய்ப்பு நான் வழங்கியிருந்தேன். எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த சர்வர் கெப்பாசிட்டிக்காக தான் 200 கொடுத்துருந்தேன். ஸோ இனி வரும் காலங்களில் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே 246 மாணவர்கள் பதிவு செய்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாணவர்களுடைய பெயர், அவங்க பதிவு செய்த பாடசாலை, அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க எப்படி உங்க பேரை பதிவு செய்தீங்களோ அதையும், அதே போல உங்களுடைய பாடசாலை எவ்வாறு பதிவு செய்தீங்களோ அது ரெண்டையும் கவனத்துல கட்டாயம் கொள்ளணும். சில நேரம் உங்களோட பாடசாலை நீங்க முதல் எழுத்தோட டைப் பண்ணியிருக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க சாகிரா காலேஜ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்ப இது எந்த சாகிரா காலேஜ்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்பளையில ஒரு சாகிரா காலேஜ் இருக்கு, மாத்தளையில ஒரு சாகிரா காலேஜ் இருக்கு, கொழும்பு மருதானையில ஒரு சாகிரா காலேஜ் இருக்கு. அப்ப இது எந்த சாகிரா காலேஜ்னு தெரியல. ஆனா இத நதாவி அப்படிங்கிற மாணவி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா. ஸோ அவ இன்சலும் இந்த இடத்துல போடல. ஸோ ஃபாத்திமா நதாவியா இல்ல வெறும் நதாவியா எனக்கு தெரியல. பட் அதுக்கு கீழே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அகமட் நதாவின்னு சொல்லி 3 முறை உங்களோட பேரை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட மாணவி 3 முறை பண்ணியிருக்கனால இவளுக்கு வந்து இந்த எக்ஸாம்ல பங்கு கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. காரணம், ஒரு தடவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு பாஸ்வேர்டு எடுக்க முடியும். இது ஃபுல்லா பல்க் அப்லோடிங் சிஸ்டத்துல செய்யற ஆன்லைன் எக்ஸாம். அதாவது இலங்கையில ஒரு அரசாங்க பரீட்சை எவ்வாறு இருக்குமோ அதை பேஸ் பண்ணி செய்யற எக்ஸாம்னால உங்களுடைய பேரை நீங்க ஒரு தடவை தான் பதிவு செய்திருக்கணும். குறிப்பாக ஆங்கில எழுத்துக்கள்ல மாத்திரம் தான் பதிவு செய்யணும். தமிழ் எழுத்துக்கள் இங்க பதிவு செய்தா உங்களுக்கு பரீட்சையில பங்கு பெற்ற முடியாது. இது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ இந்த மாணவியால இந்த பரீட்சையில பங்கு பெற்ற முடியாது. நீங்க இதை கவனத்துல கொண்டு உங்களுடைய பேரை ஒரு தடவை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்க. பதிவு செய்யும் பொழுது மறக்காம உங்க பேரை நீங்க எவ்வாறு டைப் பண்ணீங்களோ அதே போல உங்களுடைய பாடசாலையும் நீங்க எவ்வாறு டைப் பண்ணீங்களோ அது ரெண்டையும் கட்டாயம் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க, தக்ஷிதன், இந்த தக்ஷிதன்கிற மாணவன் இன்சல் P போட்டிருக்காரு. அதே போல அவர் B பசர TMன்னு சொல்லி அவரோட பெயரையும் சரியா கொடுத்திருக்காரு. இது ரெண்டும் கட்டாயம் நீங்க கவனத்துல கொள்ளணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், எங்கள் வெப்சைட்ல போய் பதிவு செய்துட்டோம். பிறகு உங்களுக்கு சரியா 6 மணிக்கு இந்த பட்டன் க்ளோஸ் ஆயிடும். பிறகு அதுக்கு கீழே பாருங்க இருக்குது, இண்டெக்ஸ் எண் பெறுவதற்கு ஞாயிறு மாலை 7 மணி திறக்கும் 9 போட்டிருக்கு. இதுதான் பரீட்சை நேரம். இப்போ நீங்க என்ன செய்யணும், சரியா இரவு 7 மணி ஆனதும் மீண்டும் எங்களோட இணையதளத்துக்கு போன பிறகு இந்த பட்டன் கீழே இருக்க இண்டெக்ஸ் எண்ணை பெருக அப்படிங்கிற பட்டன் ஓப்பன் ஆயிடும். பட் மேல ரெஜிஸ்டர் பண்ற பட்டன் வந்து ஆன்லைன் ஃப்ரீ எக்ஸாம் அப்படிங்கிற பட்டன் டிசேபிள் ஆயிடும். இப்போ கீழே உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணதும்
உங்களுக்கு என்ன செய்யும், எக்ஸாம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே நான் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கான லொகின் பேஜ். நீங்க எக்ஸாம்ஸ் எழுது எப்படிங்கிறது அந்த லொகின் பேஜ்ல காட்டியிருக்கேன். இதுல என்னன்னா, இதுல மாணவருடைய பெயரை வந்து நீங்க ஃபர்ஸ்டா போய் டைப் பண்ணணும். நீங்க என்ன பேர்ல கொடுத்தீங்களோ அந்த பேர்ல நீங்க டைப் பண்ணணும். அப்ப இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பேரை டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ உதாரணமா சுரேஷ் ராஜன் அப்படிங்கிற ஒரு மாணவர் காட்டுறேன். இந்த இடத்துல நீங்க மாணவர் பெயரை சரியா செலக்ட் பண்ணும். இந்த பாருங்க சுரேஷ் ராஜன், நான் சுரேஷ் அடிச்சதும் அந்த சுரேஷ் ராஜன் அப்படிங்கிற மாணவன் வாராரு. சரியா பார்த்துக்கணும். அந்த மாணவனுக்கு பக்கத்துல அவர் கொடுத்த பாடசாலையும் அதே விதத்துல காட்டும். இப்ப அந்த மாணவன் பெயரை சரியா தெரிவு செய்து கொள்ளணும். இப்ப நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும் பொழுது சுரேஷ் ராஜன் அப்படிங்கிறவர் இங்க ஓப்பன் ஆகிறாரு. இப்ப அவருடைய பாடசாலை எதுன்னு உங்களுக்கு தெரியும், வேலம்மாள் வித்யாலயம், அதுதான் அவருடைய பாடசாலை. அப்ப இங்க நிறைய பாடசாலைகள் இருக்கும். அதுல அவருடைய பாடசாலை சரியா அவர் தெரிவு செய்யணும். சில நேரம் நான் சொன்னது போல நீங்க கேபிட்டல் சிம்பிள் எழுத்துக்களை மாத்தி பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களோட பாடசாலையில முன்னால உங்களுடைய மாவட்டத்தினுடைய வலயத்தினுடைய பெயரை போட்டிருந்தாலும் அதை கவனத்துல கட்டாயம் கொள்ளணும். இது ரெண்டும் சரியா மெஷ் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் எனக்கு சொல்றீங்க, சார் எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த உங்களுடைய பெயரும் நீங்க கொடுத்த உங்களுடைய பாடசாலையும் மெச் ஆகலன்னு சொன்னா, ரெண்டுக்கும் இடையில சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, அதாவது பொருத்தம் இல்லைன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு ஜெனரேட் ஆகாது. இப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர் அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஏட்ல எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் எக்ஸாமுக்கு நேரடியா நான் சப்மிட் ஆகிற மாதிரி கொடுக்கல. இங்க வந்து நீங்க இண்டெக்ஸ் நம்பர் எழுதி கொள்ளணும். அப்ப SPD 20 26 70 981 தான் இண்டெக்ஸ் நம்பர். இது இந்த மாணவனுக்கு கிடைச்சது. இப்ப ஸ்டார்ட் எக்ஸாமுக்கு நீங்க போவீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லொகின் பட்டன் ஓப்பன் ஆகும். இதுல எந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எந்த யூடியூப் வெப்சைட் எல்லா நம்பரும் இருக்கு, மேல பரீட்சை வினா இலக்கம் இருக்குது. முகப்புன்னு சொன்னா நேரடியாக நீங்க வெப் பேஜுக்கு வந்துருவீங்க. இப்போ இங்க அந்த இண்டெக்ஸ் நம்பரை நீங்க சரியா கொடுக்கணும். இப்ப சரிப்பா இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன பீப் சவுண்டோட உங்களுடைய பரீட்சை ஸ்டார்ட் ஆயிரும். பரீட்சையில நான் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட சரியா 45 நிமிடங்களுக்குள்ள இந்த பரீட்சை நீங்க முடிக்கணும். இப்ப நீங்க வினாக்களை வாசித்து உங்களுக்கான விடைகளை நீங்க என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். தெரிவு செய்த பிறகு நீங்க அடுத்த வினாவுக்கு போகலாம். இவ்வாறு இங்க 25 வினாக்கள் இருக்கு. இந்த 25 வினாக்களை நீங்க செய்து இறுதியா சப்மிட் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு லீடர் போர்டு ஒன்று அங்க கிரியேட் ஆகும். அது இந்த லிங்க்ல வந்து கிடைக்கும். லீடர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். லீடர் போர்டும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி. இதுல என்னன்னு கேட்டா, இந்த லீடர் போர்டு அப்படிங்கிறது எங்களுடைய அட்மின் பேஜால மாணவர்களுடைய பெறுபேறுகள் வெளியிடப்படுகிறது. அதாவது இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் இந்த லீடர் போர்டு. இந்த லீடர் போர்டுல மாணவர்கள் பெற்றுக்கொள்ற பெறுபேறுகள் இருக்கும். இப்ப உதாரணம் அருண்குமார் அப்படிங்கிறவர் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பாடசாலையில் உள்ள அருண்குமார் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பர் பதிக்கப்பட்ட ஒரு மாணவன் 100க்கு 56 புள்ளிகள் எடுத்திருக்காரு. இப்ப நீங்க போய் பார்த்துக்கொள்ளலாம் அவர் எந்த வினாவுக்கு சரியா விடையளிச்சாரு, எந்த வினாவுக்கு தவற விடையளிச்சாரு, நீங்க அவங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுல பரீட்சையில பங்கு பெற்ற எல்லா மாணவர்களுடைய புள்ளிகளும் இதுல ரேங்கிங்ல வந்து கொண்டிருக்கும். இந்த முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, கூடுதலாக புள்ளிகளை பெறுகின்றவர்களும் குறைந்த நேரத்துல பரீட்சையை முடித்தவர்களுமான 10 மாணவர்கள் தெரிவு செய்து அவர்களுக்கான சர்டிபிகேட், அதாவது நீங்க நல்ல ஒரு ப்ரோக்ரஸா காட்டி இருக்கிறீங்க, ஒரு டேலண்ட் பெஸ்ட் அப்படிங்கறத வெளிக்காட்டுற மாதிரி ஒரு சர்டிபிகேட் வழங்கப்படும். இது கட்டாயம் எங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக மட்டும்தான் வழங்கப்படும். எங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க நினைச்சு கொள்ளணுமா இருந்தா நீங்க எங்களோட வெப்சைட்ல மேல இருக்கிற இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற குரூப்பை, அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க நேரடியாக எங்க வெப்சைட்டுக்கு போனா கூட கீழே நான் கொடுத்துருக்கேன், இந்த வாட்ஸ்அப்னு கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப்ல போய் நீங்க அதை கிளிக் பண்ணுவீங்களா தான் எங்களோட நேரடியா ஆன்லைன் குரூப் ஒன்று நீங்க நினைச்சு கொள்வீங்க. நீங்க நேரடியாக ஆன்லைன் குரூப் ஒன்று உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நீங்க அதனூடாக என்ன செய்யலாம், அந்த குழுவில தான் இந்த மாணவர்களுடைய பெறுபேறுகள் வெளியிடப்படும், நீங்க பார்த்துக்கொள்ளும். இலங்கையில பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களிலும் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு எவ்வளவு ப்ராக்டிகல் தேவை, இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பயிற்சி தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ எக்ஸாமா இது இருக்குது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி சிட் பண்ணலாம் அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கொள்வாங்க. கடந்த காலங்கள்ல வந்து நான் மாணவர்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரை கிரியேட் பண்ணி அனுப்பியிருந்தேன். அதாவது நேரடியா போய் அவங்களோட இண்டெக்ஸ் நம்பரை டவுன்லோட் பண்றது, இங்கதான் இந்த ப்ரௌசர், இதுதான் இந்த ஸ்பீட்வே ஸ்டூடெண்ட் பல்க் அப்லோட்னு சொல்றது. இங்க மாணவர்களுடைய அவங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர்கள் அனைத்தும் பதிவிறக்கம் செய்யப்படும். இங்க பார்த்தா தெரியும், கடைசி எனக்கு எக்ஸல் சீட் டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் எக்ஸல் ஃபைல்னு சொல்லி. இப்ப டவுன்லோட் ஃபைல் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்ப டவுன்லோட் ஆகின பிறகு அதுல அந்த மாணவர்களுடைய பெயர்கள் அவலத்தையும் என்ன செய்வேன், பதிவிறக்கம் செய்வேன்.
ஸோ பதிவிறக்கம் செய்த பிறகு இங்கே எல்லா மாணவர்களுடைய பெயரும் எனக்கு வந்து கிடைக்கும், அவருடைய பாடசாலையும் வந்து கிடைக்கும். ஸோ இதை அப்படியே இப்போ நான் காப்பி பண்ணி என்ன செய்வேன், என்னுடைய பல்க் அப்லோட்ல போய் நான் அப்லோட் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தா தெரியும், அப்லோட் கொடுத்த பிறகு அங்கே மாணவர்களுக்கான பெறுபேர்கள் இண்டெக்ஸ் நம்பர் இதுல அவர்களுக்கு ஜெனரேட் செய்யப்படும். ஸோ இது எல்லாமே ஏஏ ஊடாக செய்யறதுனால, அதாவது முற்றுமுழுதாக ஏஏ பயன்படுத்தி செய்யறதுனால இதுல சார் எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் வெக் பண்ணல, எந்த இண்டெக்ஸ் நம்பர் அதை எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா உங்களுடைய தெரிவு, நீங்க தெரிவு செய்த உங்களுடைய பெயரும் உங்க பாடசாலை பெயரும் பொருத்தம் இல்லாமல் கட்டாயம் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வராது. அதே போல நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் உங்க பெயரை பதிவு செய்திருந்தா அதுல எந்த இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு மெச் ஆகும், எது கிளாஷ் ஆகும் ஒரு சிக்கல் வரனாலையும் உங்களால இந்த பரீட்சையில பங்கு பெற்ற முடியாது. ஸோ இது ஒரு ஃப்ரீ எக்ஸாம், ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீலங்கா கல்வி டிஜிட்டல் லேர்னிங், அதாவது 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் லேர்னிங் கண்டென்ட்டை வச்சுக்கொண்டு தான் இந்த ஸ்பீட் எஜுகேஷனால இதை உங்களுக்கு வழங்கியிருக்கேன். ஸோ மறக்காம இந்த எக்ஸாம்ல பங்கு பெற்றுங்க, உங்களுக்கு ஒரு பலனுள்ளதா இருக்கும், வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, see you, bye, thank you.